நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் 2 அருமையான டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த 2 அருமையான டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு 10 பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற 2 அருமையான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகலாமா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இந்த ஆப்ஸில் ஒரு சில ஆப்ஸை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தும், பாக்கி எல்லாம் சும்மா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் சும்மா இருக்காதுங்க. அது என்ன செய்யணும்னா, உங்கள் ஃபோனோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபோனோட பேட்டரியை வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு அருமையான டிப், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம், டிவைஸ் கேர்னு இருக்கும். ஸோ இதில் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி, ஸ்டோரேஜ், மெமரி, செக்யூரிட்டி இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது பேட்டரி செக்ஷன். பேட்டரி டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சார்ஜிங் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட்டிங்ஸ் இந்த ஒரே இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆப் பவர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் பேட்டரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆஃப்ல இருந்தா இது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனேபிள் பண்றது மூலமா என்னன்னா, லிமிட் பேட்டரி யூசேஜ் ஃபார் ஆப்ஸ் தட் யூ டோன்ட் யூஸ் ஆஃபன். அதாவது உங்க போன்ல நிறைய ஆப் இருக்கும், அதுல ஒரு சில ஆப்பை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. அந்த மாதிரி ஆப்புக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் நீங்க குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து புட் அன்யூஸ்ட் ஆப்ஸ் டு ஸ்லீப் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க ஆஃப்ல இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது புட் ஆப்ஸ் டு ஸ்லீப் when you have not been used for a while. இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்றது மூலமா நீங்க உங்க போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஸ்ல ஒரு சில ஆப்ஸ் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. பட் இந்த மாதிரி ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, உங்க போனோட பேட்டரியை வெகுவா குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க, புட் அன்யூஸ்ட் ஆப்ஸ் டு ஸ்லீப். இதை எனேபிள் பண்ணுங்க. மூணாவதா ஸ்லீப்பிங் ஆப்ஸ். இதை நீங்க டேப் பண்ணுங்க. ஸ்லீப்பிங் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஸ் ஸ்லீப்பிங் ஆப்ஸ். ஸோ தீஸ் ஆப்ஸ் வாண்ட் ரன் இன் த பேக்ரவுண்ட், தே மே நாட் ரிசீவ் அப்டேட்ஸ் ஆர் சென்ட் நோட்டிஃபிகேஷன். நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த ஆப்ஸ் உங்களுடைய அப்டேட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது, அதே நேரத்தில் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுது. இந்த மாதிரி ஆப்ஸ் நீங்க இதுல சேர்த்து வச்சுக்கலாம். இந்த ஆட் ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு உங்க போன்ல உள்ள ஆப் இதுல ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா ஜஸ்ட் இங்க வருங்க, டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு கீழே ரிமூவ் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஃபீச்சர் போயிடும். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஸ் தட் வாண்ட் பி புட் டு ஸ்லீப். இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஸ் தட் வாண்ட் டு பி புட் டு ஸ்லீப். ஸோ இந்த ஆப்பை நான் அதிகமா பயன்படுத்துறேன், அதனால இந்த ஆப்பை ஸ்லீப்ல வைக்க விரும்பல. ஏன்னா இதுல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன், இந்த இதுல நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த ஆப் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இதுல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். செம. ரெண்டாவது நம்ம பார்க்க போற டிப்ஸ் செமையான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்க போனுக்கு சார்ஜ் ஏத்துறதுங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க போன்ல கம்ப்ளீட்லி சார்ஜ் குறைஞ்சிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல நீங்க சார்ஜ் ஏத்திட்டு போயிடுறீங்க. 1 hour கழிச்சோ 1.5 hour கழிச்சோ நீங்க வர்றீங்க, ஃபுல் சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு. பட் நீங்க எந்த ஸ்டேஜ்ல குத்துறீங்களோ அதே ஸ்டேஜ்ல ஒரு 10% 20% உங்க போன் சார்ஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை எனேபிள் பண்றது மூலமா உங்களால ஃபாஸ்டா சார்ஜ் ஏத்த முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாவது செட்டிங்ஸ் அருமையான ஒரு செட்டிங்ஸ் சொல்லலாம். பேக் போங்க. பேக் போயிட்டு மறுபடியும் பேட்டரி செக்ஷன் போங்க. போனதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போனோட சார்ஜை வேகமா செயல்படுத்துறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா ஆண்ட்ராய்டு 10ல இதை அறிமுகப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு 9ல இருந்தா ப்ளீஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், சார்ஜிங் அதை நான் டேப் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, உங்க சார்ஜரை இதுல பிளக் இன் பண்ணிட்டு போயிடுங்க. வித்தின் 30-45 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். ரொம்ப வேகமா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பயன்படுத்தி பாருங்க. ஸோ இந்த 2 அருமையான ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரியை மையப்படுத்தியே இந்த ஃபீச்சரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் காமிச்ச 2 அருமையான டிப்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரியல. சோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ கீழே ஒரு அழகான கமெண்ட் பதிவு பண்ணுங்க. அதே போல என்னோட சேனலை பத்தியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.